ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை பொரியல் தான். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கடகடான்னு வந்து வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம வேர்க்கடலையை வறுத்து பொடியாக்கி போட்டு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஒரு சின்ன ஆந்திரா ஸ்டைல் ரெசிபின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டு ஸ்டைல்லனா தேங்காய் பூ தான் மோஸ்ட்டாக போடுவோம். வேர்க்கடலையை வறுத்து நல்ல பொடியாக்கி போட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கட்டளவுக்கு கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கட்டில் வந்து நல்ல கீரை, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நல்ல தெளிவான கீரை, ப்ளஸ் ஒரு சில கீரைகளில் பூச்சிகள் இருக்கும், ஓட்டை சின்ன சின்னதாக, அதெல்லாம் கழித்து எடுத்துகிட்டு நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொலாண்டருக்கு மாற்றி தண்ணியில் நல்லா இந்த மாதிரி வடிகட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மண் அழுக்கு எல்லாமே போயிடும். ஃப்ரெஷ்ஷாக வடிகட்டி வச்சுடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கப்புறமா ஒரு வடைச்சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 கிராம்குள்ளே எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஏன்னா 1 2 நம்ம சாப்பிட்ருவோம் இல்லையா வறுக்கும் போதே, அதனால தான் 100 கிராம் தேவைப்படுது. ஸோ வறுத்துட்டு ஒரு 5 6 பல் பூண்டு, ஒரு 2லேருந்து 3 வரமிளகா எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வரமிளகா வேணுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நார்மலான காரம் போதும், மிடில் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணுன்னா 2 போதுமானதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இந்த எண்ணெயிலுமே எனக்கு எண்ணெயே வேணான்னா ஒரே ஸ்பூன் போட்டு தாளிங்க போதும். ஸோ அப்படி இல்லாமல் செஞ்சால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீரையை பொறுத்தளவுக்கு ஹெல்த்தி ஆப்ஷனாகவே போய்க்கலாம். அதுக்கப்புறம் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சிக்கணும். வேணா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு பொறுமையாக இருக்கணும். இந்த கேப்பில் என்ன பண்ணணுன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ வடிகட்டி வச்சுருக்க கீரையை எடுத்து இதில் சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா தூவி விட்டுட்டு ஒரு கிளறினிங்கன்னா கீரையை பொறுத்தளவுக்கு 5 to 10 நிமிஷம்தான், கடகடான்னு வெந்துடும். ஃபுல் தீலையே வச்சு நீங்கள் வதக்கலாம், உடனே அடிப்பிடிக்காது. ஸோ பிகினர்ஸ்க்காக நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, அது இட் மீன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டுங்க. வதக்குனதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்டு கீரையை பொறுத்த அளவுக்கு கீரைக்குள்ளேருந்தே தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த தண்டுகள் இதுவும் ஒரு வாட்டரி வெஜிடபிள் மாதிரி தான். தண்ணி கண்டென்ட் வந்து இதில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ லைட்டாக தண்ணியை மட்டும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தெளிச்சிக்கோங்க, போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நல்லா வதக்கி கொடுத்திங்கன்னா கீரை நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வந்துடும். கீரையை பொறுத்தளவுக்கு இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை பூண்டு வரமிளகா. ஸோ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொடுத்து கொரகொரப்பாக அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கீரை வதங்குற இந்த 5 நிமிஷம் கேப்பில் அந்த ப்ரிப்ரேஷனை முடிச்சிட்டிங்கன்னா கீரை செய்கிறதுன்றது கட்டிங் வேலை மட்டும்தான் நமக்கு. மற்றபடி வதக்கிறதெல்லாம் டக் டக் டக்குன்னு முடிஞ்சிருங்க. அவ்வளோதான். சூடாக குழம்பு சாதம்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக இது பண்ணிட்டோன்னா சாம்பார் சாதத்துக்கு, புளிக்குழம்புக்கு, ப்ளஸ் தயிர் சாதத்துக்குன்னு எல்லாத்துக்குமே இது பக்கா மேட்சிங் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் பரிமாறலாம். ஸோ சூப்பர் யம்மியான தண்டுக்கீரை ரெசிபி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? இந்த கீரையை எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூவியாக இருக்குங்க.